தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள் வார வாரம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா நல்ல திரைப்படங்கள் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம்னா விரல் விட்டு அப்படின்னு தான் வந்து பார்க்க முடியும். அதற்கு மத்தியில ஒரு சிறப்பான நல்ல படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் வந்துச்சுன்னா மறக்காம நம்ம நண்பர்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியாவில் யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சோசியல் மீடியா மூலமா கண்டிப்பா சொல்லுங்க. அப்புறம் தான் வந்து இந்த படம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட போய் பார்ப்பாங்க. அப்படி ஒரு படம் தான் சசிகுமார், சிம்ரன் மற்றும் நிறைய பேர் நடிச்ச சூப்பரான படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட கதை என்னன்னா அப்படி சொல்லுவேன்னு பாக்குறீங்களா? நல்லா இல்லாத படத்துக்கே நம்ம சொல்ல மாட்டோம். நல்லா இருக்க படத்தோட கதையை சொல்லி ஏன் உங்களுடைய அந்த ஆர்வத்தை குறைக்கிறது? சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை பார்த்தாங்களா, அவங்க என்ன சொல்றாங்கறத நம்ம பார்ப்போம். டூரிசம் ஃபேமிலி வாஸ் ஆக்சுவலி குவைட் நைஸ் பிகாஸ் இந்த ஜெனரேஷனுக்கு இப்போ வந்து என்ன தேவை, ஒரு பேரண்ட்ஸோட அன்பா இருக்கட்டும். அதர்வைஸ் ஃப்ரம் தட் காட் பேலன்சிங் a movie like emotional fighting scenes and twists and turns was very nice to watch. I highly recommend for the small children with the family to come and watch this movie in theaters, not in other things. Thank you. Sister, நல்ல ஃபேமிலி ஸ்டோரி, நல்ல ஒரு அருமையான படம், நல்ல ஒரு கதை. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த எமோஷனல் எல்லாமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்தமாரி படம் உண்மையிலே ஜெனரேஷன் பீப்புளெலாம் வந்து பார்க்கணும். பாத்தீங்களா படத்தை பார்த்தவங்க எவ்வளவு எமோஷனலா எவ்வளவு சந்தோஷமா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்கன்னு சொல்லி, அதுதாங்க உண்மையான வந்து ஒரு படத்துக்கான வெற்றின்னு சொல்லலாம். மற்றபடி சக்சஸ் மீட் நடத்துறாங்க, அது நடத்துறாங்க, இது அது வெற்றி கிடையாது. பார்த்த மக்கள் படத்தை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதாங்க வந்து ஒரு படம் வெற்றி படமாங்கிறது நிர்ணயிக்குது. ஒரு இயக்குனருக்கு அது ஒரு வெற்றி படமா அமையுது. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்காங்க. மியூசிக் யாருன்னா சீன் கோல்டன். படத்தோட இயக்குனர் யாருன்னா அபிஷான் ஜினித் அப்படின்னு சொல்லி சுருக்கமா வந்து அபின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தை பண்றதுக்குன்னா ஒரு மிகப்பெரிய அனுபவம் வேணுங்க. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு அனுபவசாலி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் வந்து யாருடா இயக்குனர், கூகுள்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம் யாரு அந்த இயக்குனர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கூகுள் போய் செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா படத்திலேயே வந்து இயக்குனர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்துகிட்டு ஒரு சர்ச்சில் வந்து பேசக்கூடிய ஒரு சீன் வரும். அந்த சீன்ல ஒரு பையன் பேசுவாரு. அவர் தான் படத்தோட இயக்குனர் அபி. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறக்காம படத்தை பார்த்து முடிச்சுட்டு இயக்குனர் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு படத்திலேயே இயக்குனர் வரக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கு. படத்துல வந்துட்டு குடிச்சுக்கிட்டு அப்பப்போ வாமிட் பண்ணிக்கிட்டு குடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல ஒரு பையன் வருவாரு. மறக்காம பாருங்க, அவர் தான் படத்தோட இயக்குனர் அபி. மற்றபடி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தை பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா படத்தை நடிச்சிருக்கவங்க அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. படமும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாத்தையும் கண் கலங்க வச்சு, ரசிக்க வச்சு, சிரிக்க வச்சு படத்தை வந்து ஒரு நல்ல மோட்ல அப்படியே கொண்டு போய் அருமையா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி படத்தை வந்து போன வேகமே தெரியாம ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை பார்த்த ஒரு அனுபவத்தை, சந்தோஷத்தை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. தியேட்டர்ல உட்காந்துருக்கு அத்தனை பேருமே சிரிக்க வேண்டிய நேரத்துல செம்மையா சிரிச்சாங்க. அதே நேரத்துல வந்து எமோஷனல் ஆக வேண்டிய நேரத்துல ரொம்ப எமோஷனலாவும் பார்த்தாங்க. நானும் ஒவ்வொரு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து ரசிச்சு பார்த்தாங்க. படத்தை வந்து ஸ்ரீலங்காவோட அந்த ஒரு கதைக்களத்தோட தான் இயக்குனர் எடுத்துட்டு போனாலும் அந்த ஸ்ரீலங்கன்ஸை வந்து காயப்படுத்தாத வகையில நல்லா அருமையா படத்தை இயக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துக்கு முக்கியமான பலம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா சசிகுமாருடைய நடிப்பு. சசிகுமார் படம் சொல்லி தான் எல்லா பேருமே தியேட்டருக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா வந்து இயக்குனர் அதை வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்காரு. இயக்குனருக்கு உண்மையிலேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸா, அது எப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு நீங்க படத்தை பாருங்க, தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் படம் எந்த அளவுக்கு வந்து ரசிக்கக்கூடிய விதத்துல இருக்கு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம், டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் படம் நல்லா இருக்காது அப்படின்னு தயவு செஞ்சு மைண்ட்ல போடாங்க. ஏன்னா படம் நல்லா இல்லாம படத்துக்கு போய் பார்க்காம நிறைய படங்களை இப்போ ஓடிடியில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தியேட்டர்ல பார்க்கறது அனுபவம் வேற, ஓடிடியில பார்க்குற அனுபவம் வேற. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி மறக்காதீங்க. இந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா சசிகுமார், சிம்ரன், அவங்க பசங்க 2 பேர் வருவாங்க. சொல்ல மறந்துட்டேன். அந்த 2 பசங்கள்ல வந்துகிட்டு மூத்த பையன் வந்து நடிப்புல சூப்பரா நல்லா அசத்திருக்கான். ஆனா சின்ன பையன் ஒருத்தர் வருவான். அந்த சின்ன பையன் வந்து காமெடி கேரக்டருக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவ்வளவு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். ரொம்ப எமோஷனலாவும் அந்த பையன் நடிச்சிருப்பான். மேலும் இந்த படத்துல வந்து யோகி பாபு நடிச்சிருக்காப்ல. யோகி பாபு நடிச்ச படம் கண்டிப்பா சொல்ல தேவையில்லை, அவ்வளவு வந்து காமெடியா இருக்கும். MS பாஸ்கர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கேரக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. ரமேஷ் திலக் நடிச்சிருக்காரு. அது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த கேரக்டர் தான் ரொம்ப எமோஷனலான சீன்கள் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்பப்ப ஒரு அந்த ஸ்ரீலங்கன் பேஸ் பண்ணி வர்றதுனால சசிகுமார் ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா பேக்கை திறந்து உள்ள இருந்து ஒரு பொம்மை எடுப்பாரு. அந்த பொம்மையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலி
டைகர். ஸோ இது எதை மீன் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து லைட்டாக அப்படியே இலைமறை காயை வந்து அந்த படத்தில் வந்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு செவத்தில் வந்து படம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படகுல போய் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவர்கள் அவங்களுடைய ஒரு விஷயத்த வந்து மறைமுகமாக காமிச்சிருப்பாரு. இதுதான் வந்து ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட அரசியல் களத்தை சார்ந்தது. அதை மறைமுகமாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பாருங்க, ஒவ்வொரு காட்சியுமே வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு ஆரம்பத்தில் ஒரு சீன் வச்சிருப்பாரு. அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து லிங்க் ஆகும். இது மாதிரி நிறைய காட்சிகள் எங்கெங்கயோ காமிப்பாங்க, ஆனால் அந்த காட்சி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகும். அந்த மாதிரினா ரொம்ப அந்த மாதிரி இயக்குனர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி பார்த்தீங்கன்னா இயக்குனர் அபி வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் இதை காட்டு நல்ல ஒரு கதை அம்சம் இல்லை. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு காலகட்டத்தில் நல்ல சினிமான்னு பார்த்துருப்போம் இல்லையா, மொழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படம். அது மாதிரி இந்த மொழி மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவினா நிறைய பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய இந்த படம் தவிர்க்க முடியாத, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். தேட்டரில் போய் பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேட்டரில் பார்க்க முடியாதவங்க ஓடிடியில் பாருங்க. நல்ல திரைப்படத்தை வந்து தேட்டரில் பார்த்து கொண்டாடுங்க. படத்தை பார்த்தவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி சொன்னாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு சில பேருக்கு நான் வந்து கேட்டேன் படம் எப்படி இருக்குன்னு சொல்றப்ப அவங்க எமோஷனலாக பேசுறாங்க. இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே இல்லையா, அதனால எங்கள் பிள்ளைகளோட வந்தேன், இந்த படத்தை பார்க்குறப்ப வந்துட்டு அவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்கி பேசினாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நல்ல படத்துக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இதுதான். இதை தவிர்த்து வேற என்ன வேணும் இயக்குனருக்கு? அது மட்டும் இல்லாமல் நம்ம இயக்குனர் அபி சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் ஒரு சிறப்பான சம்பவத்தை இந்த படத்தோட ஒரு ஏதோ ஆடியோ லான்ச் எனக்கு அதில் வந்து சொன்னார். திடீர்னு வந்துக்கிட்டு வர்ற இந்த மாதம் எனக்கு கல்யாணம், ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய தோழி அவங்க ஃப்ரெண்ட்டே வந்து ப்ரப்போஸ் பண்ணார் மேடையிலேயே வந்து. அது பார்க்குறதுக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு, ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இதில் சினிமா மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். கண்டிப்பாக வந்துட்டு தேட்டரில் போய் பாருங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப அருமையான படம், ரொம்ப அமைதியான அழகான குடும்பம் சார்ந்த ஒரு அருமையான படம். ஒவ்வொருத்தரும் பார்த்து ரசித்து கொண்டாட வேண்டிய திரைப்படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கும் சரி, அந்த காலத்து ஆட்களுக்கும் சரி, ரெண்டுக்கு நடுவில் உள்ளவங்களுக்கும் சரி, எல்லா பேருக்கும் பிடிச்ச ஒரு நல்ல படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. மறக்காம தேட்டரில் போய் பாருங்க. படம் மே 1 உழைப்பாளர் தினத்துக்கு வந்துச்சு. உழைத்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு சரி, நடிகருக்கு சரி, இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்ல அப்படிங்கிற விஷயத்துல சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், சப்ஸ்கிரைபர் வேணுங்கிறக்கா இதை பேசல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா கூட பிரச்சனை இல்லை, லைக் பண்ணாட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த படம் வந்திருக்கா வரலையான்னு கூட தெரியல. நல்ல படத்தை 4 பேர்த்த கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுல என்னுடைய பங்கு இருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு தகவலுடன்